ஒரு காலத்துல செலோன்னு சொல்லி செல்லமா அழைக்கப்பட்ட இந்த மண்ணை போர்த்துகேயர் ஒல்லாந்தர் பிரித்தானியர்னு சொல்லி வெளிநாட்டை ஆட்சி செய்ய காரணம் இந்த நாட்டோட மண் வளம் தான். தேயிலை, தென்னை, கொக்கோ, கருவப்பட்டை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு யானை தந்தம், வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்லி உலக சந்தையிலேயே ஹை வேல்யூ டிமாண்டா இருக்க இந்த பொருட்கள் மேல மட்டும் எல்லாம் அவனோட கண் பார்வை இருந்தது. உலகத்திலேயே இயற்கை அமைஞ்சிருக்க திருகோணமலை துறைமுகம் கப்பல் பாதையில மத்தியில இருந்ததுனாலையும் 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட இந்து சமுத்திரத்தோட முத்தா இலங்கை இருந்ததுனாலையும் தான் இலங்கையில ஏற்பட்ட அரசியல் மன்னர்களோட போர் காரணமா கொஞ்சம் கொஞ்சமா இலங்கையை ஆக்கிரமித்த பிரித்தானியன் 1815 வருஷம் கண்டி உட்பட மொத்த இலங்கை நாட்டையுமே கைப்பற்றிக்கிறான். அதுக்கப்புறமா இங்க இருக்க எல்லா வளத்தையும் சூறையடிச்சிட்டு 1948 வருஷம் சுதந்திரம் கொடுத்தப்போ புதிய அரசியலோட புதிய தொடக்கத்தோட இலங்கை தேசம் வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஏற்பட்ட உள்நாட்டு போர்ல பிளவுகள் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை சிலோன் மக்கள் இழக்கிறாங்க. தொடர்ந்து நாடு முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சாலும் மறுபடியும் கொரோனா தொட்டு அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள இலங்கை மாட்டி பொருளாதார வீழ்ச்சி காரணமா பிழையான ஒரு ஆட்சி காரணமா மொத்த நாடுமே கடன் அப்படின்ற ஒரு சேத்துக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டு பெட்ரோல், டீசல், கேஸ், பால்மா அப்படின்னு சொல்லி எல்லாமே தட்டுப்பாட்டுக்கு உள்ளாகி அத்தியாவசியமான பொருட்கள், உணவுப் பொருட்கள் சொல்லி எல்லாமே விலைவாசி ஏறி போய் பசியாலான ஒரு போர் அரசுக்கு எதிராக மாறுது. அதுக்கப்புறமா எத்தனையோ பிரச்சாரங்கள் நடந்து எத்தனையோ அரசியல் நடந்து ஒரு சில வருஷங்கள் கடந்து 2025ல இந்த வீடியோ உங்களை சேருது. இன்னைக்குமே கூட ஸ்ரீலங்கா எண்ணற்ற அற்புதங்கள், எக்கச்சக்கமான பொக்கிஷங்கள்னு பல்லாயிரக்கணக்கான உலக வரலாற்றோட சம்பந்தப்பட்ட நாடா இருக்க காரணம் இலங்கை நாட்டோட வரலாறும் வளமும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறதுனாலதான்.